இமேஜின் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு பார்சல் அனுப்புறீங்க. பார்சல்ல புக்கு, கவரு, பின்ன பென்னு எல்லாமே போட்டு கஜ கஜன்னு போட்டு அனுப்புறீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாம் அனுப்பிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் எடுத்து பார்க்குறாரு. எல்லாம் மெஸ்ஸியா இருக்கு. ஸோ அவரு ஒவ்வொன்னா எடுத்து என்னென்னன்னு பார்க்கறக்கும், இதே நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு வேல ஒரு பாக்ஸ்ல சப்டிவிஷன் பிடிச்சு பென்னுக்கு ஒரு ரேக்கு, அதுக்கப்புறம் புக்குக்கு ஒரு ரேக்கு, அதுக்கப்புறம் தேவையான நெசசரிக்கு ஒரு ரேக் வச்சு அதுக்குள்ள வைக்கிறீங்க. ஸோ அவரு தொறந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிரும் ஆர்கனைஸா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த நீங்க மெஸ்ஸியா போட்டு கன்வே பண்றதுக்கும், ஆர்கனைஸ்டா போட்டு கன்வே பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாரி தாங்க ஆப்ல நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க. ஜேசன் ஃபார்மட்ல பல்க் டேட்டாவ அனுப்புறீங்க. அதாவது நேமு, ஏஜு, அ ஸ்கூலு, அட்ரஸ் இது எல்லாமே அடுத்து லைனா இருக்கு. நெறையா இருக்கு. ஸோ இந்த நெறையா இருக்கிறது ஒரு ஹியூஜ் பல்க் டேட்டாவா ஸ்டோர் ஆகி அது ரெக்வெஸ்ட் அனுப்பும்போ அது வந்து ஸ்லோவாகும். சர்வருக்கு வந்து அது என்னன்னு பார்த்து புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ஜேசன்ல அனுப்புறதுக்கு பதிலா ஒரு பைனரி ஃபார்மட்ல அனுப்புனா அது வந்து ஸ்பீடா அக்செப்ட் பண்ணிக்கும். டக்குன்னு புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்ங்கிறதுக்கும், இங்கு மீன்கள் விற்கப்படும்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே தாங்க ஆப்ல வந்து இப்போ வந்து இந்த டேட்டாவை ஜேசனை வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்புனா ஸ்பீடா இருக்கும். வெயிட் இதுதான் நீ ஜிஆர்பிசிலேயே சொன்னியே சேம் கான்செப்ட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஆர்பிசி வந்து அந்த கம்யூனிகேஷனை ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான். ஆனா அந்த ஜேசன் ஃபார்மேட் ரெக்வெஸ்ட்டை பைனரியா கன்வெர்ட் பண்றது பேரு தான் புரோட்டோகால் பஃபர்னு சொல்லுவோம். இது கூகுள் யூஸ் பண்ற ஒரு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் லாங்குவேஜ் தான் நம்ம புரோட்டோகால் பஃப் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டோகால் பஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி கூகுள் ரிலேட்டட் டாபிக்ஸ் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்க லேர்ன் வித் விஷ்ணு.